ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ரீசெண்டாக யூடியூப் வீடியோஸ் அண்ட் நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கலையரசின்னு ஒரு பொண்ணு செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் இப்போ வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு யூடியூப் சேனலை பார்த்து வெங்காரம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை நாட்டு மருந்து கடையிலையோ எங்கேயோ வாங்கி சாப்பிட்டு இமீடியட்டாக ஒன்ஸ் தான் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. இமீடியட்டாக சிவியரான வயிற்று வலி ஏற்பட்டு அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. இது வந்து உண்மைதான். இந்த வெங்காரம்ங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இது வந்து செல்ஃப் மெடிக்கேஷனுடைய ஆபத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக 2 சைட் ஆஃப் திங்ஸ் இருக்குது. வெங்காரம்ங்கிறது கரெக்டான பொருளாகவும் ஒன்று இருக்குது, தப்பான பொருளாகவும் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் செய்யுங்க. இதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதுக்காக இந்த செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, உடல் பருமன் குறைக்கிறதுக்கு அப்படின்றாங்க. ஸோ என்னோட கருத்தை நான் இதை சொல்லிடுறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கணும்லாம் இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாடி பாசிட்டிவிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது கைஸ். அதாவது நல்லா ஜங்க் சாப்பிட்டு போட்ட உடம்பை குறைக்கலாம், ஓகேவா? தப்பில்லை. இயற்கையாகவே ஒருத்தருக்கு உடல் பருமனாக இருந்துச்சுன்னா அதுக்கு செவரல் ரீசன்ஸ் இருக்கலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் மருந்து கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் இயற்கையாகவே சில பேருக்கு ஹெரிடிட்டரியாகவும் இருக்கும், குரோமோசோம்ஸ் அண்ட் டிஎன்ஏ வழியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து குறைக்கணும்னு அவசியம் கிடையாது. அது உங்கள் மைண்ட் செட்டை பொறுத்து. அதாவது பாடி பாசிட்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா, என்னுடைய உடம்பை நான் இருக்கிற மாதிரியே அக்செப்ட் பண்ணி லவ் பண்ணுறேன், செல்ஃப் லவ். அதை நான் ஒல்லியாக இருந்தால் தான் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்குன்ற அந்த டேப் நான் குண்டு இல்லைம்மா, ஐம் ஃபுல் ஆஃப் ஹெல்த் இப்போ உடஞ்சிக்கிட்டு வருது. ஒல்லியாக இருக்கிறவனுக்கு தான் இப்போ அதிகமாக ஹார்ட் அட்டாக்கே வருது. ஸோ அதெல்லாம் விஷயமே கிடையாது. ஸோ அக்செப்ட் ஹூ யூ ஆர் இன் வாட் எவர் ஸ்டேட் யூ ஆர். ஸோ இதுதான் விஷயம். கல்யாணத்துக்காக உடம்பை குறைக்கிறேன், ஃபோட்டோ ஷூட்டுக்காக உடம்பை குறைக்கிறேன், இதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்குது. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகாதீங்க. கொஞ்ச நாள்லயே நிறைய வெயிட் குறையணுங்கிறதுக்காக அவங்க இல்லீகல் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. அது டைரக்டா கிட்னியை தான் எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட சைட்லேருந்து வர கருத்து. ஸோ இப்போ இந்த மேட்டருக்கு வந்துடுவோம். இவங்க இந்த ரீசனுக்காக தான் இந்த பொருளை எடுத்திருக்காங்க, வெங்காரம். ஸோ வெங்காரம்ங்கிறது என்ன? இட்ஸ் அ கெமிக்கல், ஓகேவா? இது ஒரு வேதிப்பொருள். சோடியம் போராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர், சோடியம் போராக்ஸ். இதில் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இரும்பு சுத்திகரிக்கிறதுக்கு, மெட்டலை வந்து அந்த அழுக்கிலிருந்து ரிஃபைன் பண்ணி எடுக்கிறதுக்கு, அந்த சுத்திகரிப்பு ஒரு பொருளாக வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. வெல்டிங்லலாம் இது பயன்படுத்துவாங்க, சரியா? இது வந்து ரொம்ப ஹார்ஷான ஒரு கெமிக்கல்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இட்ஸ் நாட் அ இயற்கை வைத்தியம். இது வந்து இயற்கையான ஒரு பொருள் கிடையாது, கெமிக்கல் தான். ஆனால் எப்படி உப்புங்கிறது இயற்கையான ஒரு பொருளாக நம்ம மாற்றிட்டோமோ அப்படின்றவங்களோ, அதே மாதிரி இதுவும் ஒரு சால்ட் இல்லையா? இதை வந்து சித்த மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ளிப் சைட் ஆஃப் த திங் சொல்கிறேன். இதை வெங்காரம்ங்கிறத ஏன் மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்கிறதுக்கு ரீசன் இதுதான். பொரிச்ச வெங்காரம்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து பொரிச்சு ஸ்மால் மைக்ரோ டோசேஜஸில் சித்த மருத்துவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதா ஒரு நியூஸ் இருக்குது, ஓகேவா? சித்த மருத்துவர்கள் அவங்களுக்கு தான் அந்த குவான்டிட்டி தெரியும் எந்த அளவுக்குன்னு. ப்ளஸ் இதை வந்து ரா ஸ்டேட்டில் கன்சியூம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். பொரிச்சு சிந்தசைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ரிஸ்கிரைப்டு டோசேஜஸில் தான் இவங்க வந்து சித்த மருத்துவர்கள் கொடுக்குறாங்க. ஸோ சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் இது வந்து ஒரு திங்காக இருக்குது. மற்றபடி அலோபதியிலையோ வேறு எந்த ஹோமியோபதியிலையோ வேறு எதுலேயுமே இந்த ஃபார்ம் ஆஃப் ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கிடையாது. ஸோ இதை சாப்பிட்டா இதெல்லாம் குணமாகும்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் நம்பப்படுதே தவிர ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. ஸோ இது ஒரு பிலீஃப். ஸோ எப்பயுமே ஆல்டர்னேட் மெடிசன்ஸுக்கு எப்பயுமே பிலீஃப், சித்தா ஆயுர்வேதா மாதிரி ஆல்டர்னேட் மெடிசன்ஸுக்கு ப்ரூஃப் அதிகமாக இருக்காது, பிலீஃப் அடிப்படையில் தான் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மருத்துவத்தை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இப்போது இந்த சோடியம் போராக்ஸை நீங்கள் பொரிச்ச வெங்காரமாக சாப்பிடாம நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா ரா ஃபார்மில் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி கிடைக்கும். அது வந்து பொரிச்ச வெங்காரமா இல்லை நார்மல் வெங்காரமானு பார்க்குற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் கிடைக்கிற பொருள் வந்து என்ன மாதிரியான வெங்காரம், ஏன்னா வெங்காரம்ங்கிறது நமக்கு தெரியாத ஒரு பொருள் இல்லையா? இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு கேள்விப்படுறோம். நான்லாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு கேள்விப்படுறேன். ஸோ
கிராஸ் செக் பண்ணிட்டு செஞ்சிடுறது ரொம்ப நல்லது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மெட்டலை சுத்திகரிக்க பயன்படுற பொருள் இதுன்னு. இதை நீங்கள் ரா ஃபார்மில் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன டோசேஜாக இருந்தாலும் அது லீத்தல், பயங்கரமான மரணத்துக்கு கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு இதில் ஆபத்து இருக்குது. அதில் முதல் ஆபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர். சிறுநீரகத்தை இது பாதித்து அதோடைய செயல்பாட்டை நிறுத்திடும். ரெண்டாவது பயங்கரமான வயிற்று வலி, வாந்தி, உங்களுடைய டோட்டல் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமே கொலாப்ஸ் பண்ணிடும். இது வெறும் மெட்டல், ரொம்ப ஆபத்தான மெட்டல். ஏன்னா வெல்டிங்கில் யூஸ் பண்ணுற மெட்டலை கொண்டு போய் வயிற்றுக்குள்ளே போட்டால் என்ன ஆகும்? ஸோ எதையுமே டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் செல்ஃப் மெடிக்கேஷனாக பண்ணுறது ரொம்ப ஆபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸுங்கிறதே கொஞ்சம் ஆபத்தான ஒரு ஃபீல்டு தான், சித்தா ஆயுர்வேதம் மாதிரி. அதுலேயும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஏற்பட்டுடும். ஸோ வெங்காயத்தை சாப்பிட்லாம், ஆனால் வெங்காயம் மாதிரி தெரியாத பொருளை சாப்பிடாதீங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லி வீட்டில் சின்ன சின்ன சித்த வைத்தியம், கை வைத்தியம் செய்கிறதெல்லாம் பரவாயில்ல. சளி பிடிச்சா மிளகு ரசம் வச்சு குடிக்கிறதெல்லாம் கை வைத்தியம். அதே மாதிரி நினச்சிக்கிட்டு தெரியாத ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்டா இந்த மாதிரி தான் ஏற்படும். இத்தனைக்கும் கலையரசி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க தான். அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் இருந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும், அவங்க ஃபேமிலி அவங்கள நம்பி நிறைய விஷயங்கள், அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருந்திருக்கும். அவங்க அப்பா கதறியார வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அவங்க உயிரோடு இல்லை. செல்ஃப் மெடிக்கேஷனுடைய டேஞ்சரான சைடு இதுதான் கைஸ். சும்மா பேராசிட்டமாலை வாங்கி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அளவு தெரிஞ்சு போடுங்க. அந்த எம்ஜி எத்தனை எம்ஜிங்கிறதையும் பார்த்து போடுங்க. 650 ரொம்ப அதிகமாக பவர் எம்ஜி இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே டாக்டர்ஸ் அட்வைஸை கேட்டுட்டு அப்புறமா மெடிசனை சாப்பிடுங்க. ஸோ இதேமாரி தொடர்ந்து இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப்.